வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அட்மிஷனில் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்டு கவர்மெண்ட் நார்ம்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஆஸ் பர் நார்ம்ஸ் படி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் மெரிட் இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷன் 31%, backward class 30%, most backward class 20%, scheduled caste 18%, scheduled tribe 1%. இந்த பேசிஸில் தான் வந்து சீட்ஸ் அலாட் ஆகும். 30% இடஒதுக்கீட்டு இருக்கு இல்லையா பிசி, அதில் வந்து பிசிஎம் கேட்டகரி 3.5% வரும். அதே மாதிரி 16%, ஸோ 18%ல் 16% வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து வரும். அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இது எல்லாமே இடஒதுக்கீட்டுக்கு மேல் அதிகமாக தகுதியின்படி திறந்த போட்டியின் கீழ் தேர்வு செய்ய தகுதியுடையவர்கள். அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ எல்லா கேட்டகரிஸில் உள்ள நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஓப்பன் காம்படிஷன்லேயுமே சீட் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 31% அப்படிங்கிறது, அந்த 31%ங்கிறது ரேங்க் நமக்கு மார்க்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய கேட்டகரி எதுவாக இருந்தாலும் அது ஓப்பன் காம்படிஷனில் வந்துடும். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து போதுமான எண்ணிக்கையிலான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தேவைப்படுவதால் மீதமுள்ள நிரப்பப்படாத இடங்கள் எஸ்சிஏ அல்லாத எஸ்சி சமூகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தகுதியின்படி நிரப்பப்படும் என்று மற்றும் நேர்மாறாகவும் அரசாணை நிலை எண் 55 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நாள் 8/4/2010, அதாவது அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அதே சேம் கேட்டகரியில் அது ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நார்ம்ஸ் இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் சேம் எஸ்டி கேட்டகரியில் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால அதில் அந்த கேட்டகரியில் உள்ள இடங்கள் வந்து எஸ்சி கேட்டகரிக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கும் அரசாணை எண் மற்றும் நாள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் போதுமான எண்ணிக்கையிலான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தேவைப்படுவதால் பிசிஎம் சமூகத்தில் நிரப்படாமல் இருக்கும் இடங்கள் பிசி கேட்டகரிக்கு வந்து வரும். ஸோ அதுக்கும் பர்டிகுலராக வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ப்ரிஃபரன்ஸு முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை நிரப்பிய பிறகும் அதிக எண்ணிக்கையில் தகுதியான எஸ்சிஏ கேட்டகரிகள் இருந்தால் அத்தகைய மிகையான சேம் கேட்டகரி தங்களுக்குள்ள தரவரிசையில் அருந்ததியர் அல்லாத பிற பட்டியல் சாதனையுடன் போட்ட வேண்டும். அதாவது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேம் கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேட்டகரி கூட அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இடங்களின் விதமுறையே 1:9, அதாவது 5 மாணவர்கள் என்றால் 9 மாணவியர் அந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாடு 3ஆம் பாலின நல வாரியத்தால் TNGWB வழங்கப்பட்ட சான்றிதழ் அடையாள அட்டை மூலம் தங்களை பெண் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் 3ஆம் பாலின விண்ணப்பதாரர்களும் பெண் விண்ணப்பதாரர்களாக ஒதுக்கீட்டை பெற தகுதியுடையவர்கள். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸும் இதில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீமேல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுத்துருக்கக்கூடிய ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் தான். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு தெரியாத நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.